ஹாய் ஆர்மீஸ், இன்னைக்கு நாம் சைக்கோட்டே தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் நான் எதில் ஸ்டாப் பண்ணியிருந்தனோ அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். சரி வாங்க ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி பேக்ரவுண்டில் ஒரு மாதிரி அப்படின்னு சத்தம் கேட்டுச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எங்கள் அப்பா வெளியில் டிவி பார்த்துக்கிட்டு இருக்காரா, அதனால் உள்ளே உட்கார வேண்டியதாக இருக்குது. உள்ளே எப்போ பார்த்தாலும் இப்படி தான் சத்தம் கேட்கும். ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, நான் வளவலாக கொலகொலன்னு பேசிவிட்டு நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இந்த மாதிரி டே எதுக்கெத்தாலும் கோச்சிக்கிறதும் எதுக்கெத்தாலும் பேச மாட்டுறாரு, அந்த மாதிரி நம்ம ஸ்டாப் பண்ணியிருப்போம். ஸோ அதிலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். டே டேஸோ போகுது. டேஸில் உங்களுக்கும் பழகிடுச்சு யார்கிட்ட பேசாமல் இருந்து. ஸோ அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது நீங்கள் செகண்ட் இயரில் எப்படி அப்படியே தேர்ட் இயருக்கு போயிருப்பீங்க. என்ன இது அதுக்குள்ளே ஒரு வருஷமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், கொஞ்சம் சீக்கிரமாக ஓட்டணும் இல்லை கதையை, அதுக்காக தான் ஒரு வருஷம் தள்ளி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் இப்போ தேர்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. தேர்ட் இயரில் அதே மாதிரி தான் நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் கோவப்படுறதும், நீங்கள் அதுக்காக அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படியே போய்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ இங்கே சின்னதாக கட்டுறாங்க. இந்தமாரி கொலைலாம் நடந்திருக்கும்ல. ஸோ இப்போது அதுதான் கடைசியான கொலையாக இருந்தது. அன்றைக்கி ஒருத்தரை கடைசியாக கொலை பண்ணிட்டு ஜின் வீட்டில் போட்டாங்கள்ல, அதுதான் கடைசியான கொலையாக இருந்ததுனால இதுக்கப்புறமா ஒரு கொலையும் நடக்கலை. அதனால் சரி, ரொம்ப நாள் ஆச்சு, இப்படிலாம் நடக்காதுன்னு சொல்லிட்டு அந்த கேஸை மூடிட்டாங்க. நீங்களும் டேவும் இப்போ வீட்டில் தான் இருக்கீங்க. நீங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் நைட் டைமில் ரொமான்டிக் மூவியாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி டே உங்ககிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறாரு, நம்ம தேர்ட் இயர் முடிச்சதுக்கப்புறமா ஒரு நல்ல ஜாபுக்கு போயிட்டு ஒரு 2 மாதத்துக்குள்ளேயே நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு டே சொல்கிறாரு. நீங்களும் பார்க்குறீங்க, அதுக்குள்ளேவா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், அதுக்குள்ளே பண்ணிக்கலாம், யார் நம்ம தடுக்க போகிறா, அதுக்காக நம்ம கொஞ்சம் சீக்கிரமாகவே பண்ணிக்கலாம் அப்படின்னு டே சொல்கிறாரு. நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் நீங்கள் 2 பேரும் மூவி தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நான் சொன்னேன்ல, அது ஒரு ரொமான்டிக்கான மூவின்ட்டு. ஸோ திடீர்னு சில பல நேரங்களில் ஒரு மாதிரி சீன் வருமா, அவ்வளோதான் டேக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஆகிடுதா, உங்களுக்கு அதான் தெரிஞ்சிது. ஸோ அதனால் சரி நான் போய் தூங்குறேன், எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஆனால் டே உங்கள் கையை டக்குன்னு பிடிச்சிடுறாரு. நீங்களும் பார்க்குறீங்க, அவரும் பார்த்துக்கிட்டே இருக்காரு. நீங்கள் கேட்குறீங்க என்னன்ட்டு, ஆனால் அவர் எதுவுமே சொல்லலை, பார்த்துக்கிட்டே இருக்காரு. நீங்கள் ஐயோ என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஸோ இது வரைக்கும் நீங்களும் டேவும் ஒன்றா இருக்கிற வரைக்கும் ஒன்றுமே நடந்திருக்காது. 2 பேரும் ஒன்றா இருப்பீங்க, ஆனால் எதுவுமே நடந்திருக்காது உங்களுக்குள்ளே. எதுவுமே நடந்திருக்காதுன்னா அது புரியும், யாருக்கு புரியணுமோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எதுவுமே நடந்திருக்காது. ஸோ நீங்கள் டேவை பார்த்துக்கிட்டே இருக்கீங்களா, அவரும் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காரா. ஸோ டக்குன்னு என்ன பண்ணிடுறாரு, உங்கள் கையை பிடிச்சி இழுத்து கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணுறதுலாம் அடிக்கடி நடக்கும் தான், ஆனால் இந்த தடவை ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு புரியுது என்ன நடக்க போகுதுன்ட்டு. ஸோ அதனால் அவரை தள்ளுறீங்க, வேணாம் இது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அவர் கேட்க மாட்டுறாரு, பேச்சு மறுபடியும் எதுவுமே பேச மாட்டுறாரு. மறுபடியும் உங்களுக்கு கிஸ் தான் பண்ணுறாரு. நீங்களும் சரி கொஞ்ச நேரம் போக நீங்களும் பேக் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அப்படியே நீங்களும் உங்கள் கண்ட்ரோலை இழந்துடுறீங்க. நீங்களும் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஸோ உங்களை அப்படியே தூக்கிட்டு போகிறாரு. தூக்கிட்டு போகிற வழியிலே கிஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. தூக்கிட்டு ரூமுக்கு தான் போகிறாரு. ரூமுக்கு போனோடனே உங்களை பெட்டில் போட்டுடுறாரு. உங்களை பெட்டில் போட்டதுக்கப்புறம் ஒரு ஷர்ட்லாம் ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கிறாரா. அப்போ தான் நீங்கள் சுயநிலவுக்கே வரீங்க. உங்களுக்கு பயமாயிடுச்சு, ஐயோ என்ன நடக்க போகுதுன்ட்டு. ஸோ ஒரு ஷர்ட்லாம் கட்டிட்டு உங்கள் கிட்ட தான் வர்றாரு. உங்கள் கிட்ட உங்கள் கிஸ் பண்ணுற மாதிரி உங்களை ஹக் பண்ணிட்டு படுத்துக்கிறாரு. நீங்களும் பார்க்குறீங்க, என்ன எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்க்குறீங்க. என்ன பார்க்குற, உன் பெர்மிஷன் இல்லாமல் உன் விருப்பம் இல்லாமல் நான் உன்னை தொட மாட்டேன், சரி தூங்கு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பேக் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஒன்றும் நடக்கலை, தூங்கிட்டு தான் இருக்கீங்க, ஒன்றும் நடக்கலை. ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே நீங்களும் டேவும் ஒன்றா தான் போகிறீங்க. எப்போவுமே ஒன்றா தான் போவீங்க காலேஜுக்கு, அதே மாதிரி இப்போது ஒன்றா தான் போகிறீங்க. போகிற வழியிலேயே டே இரு நான் ஒன்று வாங்கணும்னு சொல்லிட்டு உங்களை நிற்க வச்சுட்டு அவர் போகிறாரு. நீங்களும் அங்கே தான் நிற்கிறீங்க. ஸோ டக்குன்னு ஒரு 2 பசங்க, 2 இல்லை 3 பசங்க வராங்க. இந்த மாதிரி அதில் ஒரு பையன் என்ன பாப்பா தண்ணியே எங்கே நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக உங்ககிட்ட பேசுகிறாங்க. நீங்கள் கொஞ்சம் கூட கண்டுக்கல, கொஞ்சம் கூட மதிக்க கூட மாட்டீங்க. நீங்கள் அவங்க அந்த மாதிரி பேசுகிறாங்க ஆனால் நீங்கள் எதுவும் பண்ணல. நீங்கள் ஏதாவது எதுக்கு இந்த மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கே உங்கள்கிட்டயே பார்த்து எதுக்கு பாய்ஸ் கூடலாம் பேசுகிறேன்னு உங்களை கத்தி சண்டை போட்டு எதுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. ஆனால் அந்த பசங்க ஓவராக பண்ணுறானுங்க, ரொம்ப பேசுகிறானுங்களா. அதனால உங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. அதனால் கத்திடுறீங்க.
எதுக்கு இப்படிலாம் பேசுகிறீங்க, போலீஸ் கால் பண்ணுமா அப்படின்லாம் சொல்லிட்டு கத்துறீங்க. ஸோ அங்கே வந்து டே வராரு. டே வந்துட்டு என்ன இது, யார் இவங்க, யார்கிட்ட பேசின்னு இருக்க அப்படின்னு வந்து கேட்குறாரு. நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்க. நீங்கள் சொன்னோடனே அவர் வந்து அவங்கள திட்டல, உங்களை தான் திட்டுறாங்க. நீ எதுக்கு பேச வர்ற, நீ எதுக்கு இங்கே நிற்கிற, அங்கே நிற்க தான் சொன்னேன், நீ எதுக்கு இங்கே வந்து நிற்கிற, இல்லை எங்கேயாவது ஓரமாக போய் நிற்கலாம்லன்னு சொல்லிட்டு உங்களை தான் கத்துறாரு. என்ன லூஸ் மாதிரி பேசுகிறாங்க, என்கிட்ட தப்பாக பேசுகிறாங்கன்ற நீ என்ன கத்திக்கிட்டு இருக்க, அவங்கள கத்தாமல் கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கேன் உனக்கு. நீ நிற்க சொன்னதால நான் இங்கே நின்று இருக்கேன். அவங்க எங்கேயாவது ஓரமாக பெண்ணினா தான் வராமல் இருப்பாங்களா, எதுக்கு நீ இப்படி லூஸ் மாதிரி பண்ணுற, ஒன்று நீ என்ன ஏன் கத்தின்னு இருக்க, நீ அங்கே தானே கத்தணும், ஏன் நீ இப்படி பண்ணுற, எனக்கு வந்து பிடிக்கவே இல்லை உன்னோட பிஹேவியர், நான் அவனை ஏன் தான் லவ் பண்ணேன்னு இருக்குது அப்படின்ட்டு ஏதோ ஒரு கோவத்தில் நீங்கள் வந்து அந்த மாதிரி சொல்லிடுறீங்க. ஆமாம்ல, போர் அடிச்சிட்டேன், அதான் ஏன் லவ் பண்ணுறேன்னுலாம் கேட்குற அப்படின்னு அவர் அந்த மாதிரி சொன்னோன்னே உங்களுக்கு அப்போ தான் வந்து தோணுதே நம்ம இந்த மாதிரி சொல்லியிருக்கோம்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு இந்த மாதிரி சொல்ல வரீங்க. ஐயோ நான் ஏதோ ஒரு கோவத்தில் சொல்ல வந்தேன்ட்டு அந்த மாதிரி சொல்ல வரும்போது அவர் உங்களை ஸ்டாப் பண்ணிட்டு போதும், இது வரைக்கும் நீ பேசினதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நீங்கள் வந்து பைக்கில் தான் வந்திருப்பீங்க. ஸோ அவர் பைக் எடுத்து அவர் கிளம்புறாரு, நீங்கள் அங்கே தான் நிற்கிறீங்க. அந்த பசங்க இருப்பாங்கள்ல, அவங்க வந்து டே வந்தோடனே கிளம்பியிருப்பாங்க, ஏன்னா அவங்க ஆள் போல் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருப்பாங்க, ஏதோ பிரச்சனையாக போகுதுன்ட்டு. ஸோ நீங்களும் கொஞ்ச நேரம் இருக்கீங்க, அப்புறம் வேறு வழியில் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் தான் கிளம்புறீங்க. பஸ்ஸில் கிளம்பிட்டு நீங்கள் கொஞ்சம் லேட்டாகவே, ரொம்ப லேட் ஆகிடுச்சு, ஏன்னா வந்து பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி போகிறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து காலேஜுக்கு லேட்டாக தான் வரீங்க. சாரே உள்ளே வந்திருப்பார். சார் கேட்குறாரு, ஏம்மா இவ்வளோ லேட்டு அப்படின்னு கேட்குறாரு. இல்லை சார் பஸ் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு வந்து நீங்கள் வந்து சொல்லிட்டு ஸோ நீங்கள் போகிறீங்க. நீங்கள் வந்து டே பிளேஸில் தான் போய் உட்கார போகிறீங்க. ஆனால் அவர் பேக்கை தூக்கி அங்கே வச்சிடுறாரு. ஸோ அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணிடுறீங்க, வேறு வழியே இல்லாமல் ஹேனா பக்கத்தில் தான் போய் உட்காடுறீங்க. உடனே ஹேனா கேட்குறா, என்னடி ஆச்சு அப்படின்றா. நீங்கள் நான் சொல்கிறேன்டி அப்புறம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுதா. அப்புறம் வந்து ஜிம்மின் வந்து உங்ககிட்ட கேட்குறாரு, என்னாச்சு உங்கள் 2 பேருக்கும், எதுக்கு சும்மா சண்டை போட்டுன்னு இருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு வந்து ஜிம்மின் கேட்குறாரு. நீங்கள் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறீங்க, அதை இன்னைக்கு காலானதெல்லாம் சொல்கிறீங்க. அதுவும் நீங்கள் வந்து எதுக்கு நான் உன்னை லவ் பண்ணுறேனே தெரியல அப்படின்ட்டு வந்து நீங்கள் அந்த மாதிரி சொன்னீங்களே, நான் வந்து ஏதோ ஒரு கோவத்தில் தப்பாக சொல்லிட்டேன் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து ஜிம்மின் கிட்ட சொல்லின்னு இருக்கீங்க. ஜிம்மின் சொல்கிறாரு, நீ கரெக்டாக தான் சொல்லியிருக்க, நீ அப்போ கோவத்தில் சொன்னது கரெக்டாக தான் சொல்லியிருக்க, நீ வந்து 2க்கு 3 வாட்டி யோசிச்சு பார்த்துருக்கணும். ஏன் அவன் கேரக்டரை பற்றி நம்ம யாருக்குமே தெரியாது. நீ லவ் பண்ணுற, ஓகே, அவனை பார்த்து அவன் அமைதியாக இருக்கான் அப்படின்னு நினச்சி நீ என்ன வேணால் லவ் பண்ணலாம், இல்லை அவனை அழகை பார்த்து லவ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவனோட கேரக்டர் என்னென்னு உனக்கு தெரியுமா, ஃபஸ்ட்லேருந்து தெரியுமா? கிடையாது, நம்ம யாருக்குமே தெரியாது. அவன் ஜஸ்ட் அமைதியாக இருப்பான், அது மட்டும்தான் அவன் கேரக்டர்னு நினச்சிருப்பான். கிடையாது, அவன் உள்ளே ஏதோ வச்சுருக்கான், அதை நம்மக்கிட்ட சொல்ல மாட்டான். அதனால் நம்மளுக்கு யாருக்குமே அவனோட கேரக்டர் பற்றி தெரியல. அவன் கேரக்டர் தெரிஞ்சுட்டு நீ லவ் பண்ண வேண்டியது தானே. எதுவுமே ஒரு முடிவே இல்லாமல் நீ வந்து லவ் பண்ணிட்டு நீ தான் உன்னோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணியிருக்க அப்படின்ட்டு வந்து ஜிம்மின் வந்து சொல்கிறாரு. நீங்களும் ஜிம்மினை பார்க்குறீங்க. ஜிம்மின், அப்படிலாம் கிடையாது, நீ ஏதோ வாய்க்கு வந்தபடிலாம் பேசாத, நீ என்ன நினச்சின்னு இருக்க, டைம் பாஸ்க்கு லவ் பண்ணுறேன்னு நினச்சின்னு இருக்கியா? கிடையாது, நான் என்ன தான் அவன் கேரக்டர் பார்த்து லவ் பண்ணேன்னா இத்தனை வருஷம், அதோ 1 வருஷம் கடந்திருக்கும், அவனை பற்றி ஒன்று கூட தெரியாமல் இருக்குமா? அவன் என் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்கான்ட்டு இந்த 1 வருஷத்தில் நான் அவன் கூட இருக்கும்போது தெரிஞ்சுது. நான் தான் தப்பு பண்ணியிருக்கேன், அவன் என்ன பொசசிவாக ஆகுறான், அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவும்லாம் இல்லை, நீ தெரிஞ்ச மாதிரி பேசாத ஜிம்மின் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. அப்புறம் ஜிம்மினும் சரி உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. நீங்கள் அங்கே தான் உட்காந்துட்டு இருக்கீங்க. பிரேக்கும் சரி லஞ்சும் சரி நீங்கள் வரவே இல்லை, நீங்கள் சாப்பிட கூட இல்லை. டே கூட உங்களுக்கு சுத்தமாக கண்டுக்கல. அவர் வந்து ஸ்டார்டிங்கில் எப்படி இருப்பார் அதே மாதிரி தான் இருக்கார், கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டுறாரு உங்களை. அவர் பாட்டுன்னு அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் அவரும் சாப்பிடல. காலேஜாக முடிஞ்சிருது. ஸோ டே வந்து உங்களை ஒரு வார்த்தை கூட கூப்பிடல, அவர் பாட்டுன்னு அவர் போயிடுறாரு. நீங்கள் என்ன பண்ணுறேன்னு தெரில, வீட்டுக்கு போகலாமா இல்லை வேறு எங்கேயாவது போகலாமா, நான் அங்கேயே நிற்கிறீங்க. ஆனால் வந்து இன்றைக்கி வாடி என் வீட்டில் வந்து தங்கிக்கோ, எங்கள் அம்மா அப்பாலாம் யாரும் இல்லை, இன்றைக்கி நம்ம 2 பேர் தான் இருப்போம், அவங்க ஊருக்கு போயிருக்காங்க, நீ வா என் வீட்டுக்கு வந்து தங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து உங்களை கூட்டின்னு போகிறா. நீங்களும் சரி போவோம்னு சொல்லிட்டு நீங்களும் போகிறீங்க. இப்போது இங்கே இந்த சைடு வந்து பார்த்தா அந்த 3 பசங்க இருப்பாங்கள்ல, அந்த 3 பசங்களை தலைக்கீழே கட்டி போட்டு தொங்க விட்டுருப்பாங்க. அந்த பசங்க முகத்தெல்லாம் கட்டி அந்த வெள்ளை துணியால் கட்டி, 3 பசங்களோட முகத்தையும் வெள்ளை துணியால் கட்டி, எதிர்க்க இருக்கிறவங்க யாருன்னே தெரியாத மாதிரி அவ்வளோ டைட்டாக கட்டியிருப்பாங்க. அந்த 3 பசங்களும் கத்துறாங்க, யார் என்னை விட்டுருங்க, எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அவ்வளோ ஸ்க்ரீன் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு ஒரு பர்சன் வராரு. அவரோட பேக் போஸ் மட்டும் தான் காட்டுறாங்க, இந்த தடவை வந்து மாஸ்க் போடலை. உடனே அந்த பர்சன் வந்து பேசுகிறாரு,
விடணுமா, சரி விட்டுடலாம் அப்படின்ட்டு வந்து அந்த மாதிரி சொல்கிறாரு. உடனே இந்த 3 பசங்களும் வந்து கத்துறாங்க, யார் விட்டுருங்க, நாங்கள் தான் எந்த தப்பு பண்ணல, எதுக்கு இப்படிலாம் பண்ணியிருக்கீங்க, போலீஸா அப்படின்னு வந்து பேசுகிறாங்க. போலீஸ்லாம் கிடையாது, அதுக்கும் மேலே அப்படின்னு வந்து சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு நடுவில் வந்து ஒரு பையனை கட்டி போட்டுருச்சு பார் 3 பேர்னா, அதுக்கு நடுவில் ஒருத்தர் இருப்பார்ல, அவர்கிட்ட போய் ஒரு சின்ன கத்தி எடுத்து வயிற்றில் குத்தி 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 எடுக்கிறாரு. அவருக்கு அவ்வளோ துடிக்கிறாரு, வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லிட்டு. அவர் அந்த மாதிரி வயிற்றில் குத்துறதுனால அவருக்கு வந்து மூக்குலேருந்து வாயிலேருந்தும் ரத்தம் வர ஆரம்பிக்குது. இந்த சத்தத்தை கேட்டு மித்த இருக்கிற 2 பர்சன், அதாவது 2 பசங்களுக்கு வந்து அவ்வளோ பயமாகுது. அவங்களுக்கு வந்து துணி வச்சு கட்டியிருப்பாங்க தான், இருந்தாலும் சத்தம் கேட்கும்ல. அதனால் வந்து அவங்க 2 பேருக்கும் செம்ம பயமாகுது. இந்த குத்து வாங்கினவர், அதாவது கத்தி குத்து வாங்கின அந்த பையன் வந்து, வலிக்குது ப்ளீஸ் விடுங்க, எதுக்கு இப்படிலாம் பண்ணுறீங்க, நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இது மாதிரி வந்து சொல்கிறாரு. அவர் கட்டி வச்ச அந்த ஒயிட் கிளாத் ஃபுல்லாக அப்படியே ரெட்டாக இருக்குது. இந்த மாதிரி இவர் இப்படி சொன்ன உடனே அந்த எதிர்க்க இருக்கிற அந்த பர்சன், அதாவது அந்த கத்தி வச்சு குத்திருப்பார்ல அந்த சைக்கோ பர்சன், அந்த பர்சன் வந்து இந்த மாதிரி சொல்கிறாரு, எவ்வளோ தைரியம் தான் காலையில் நீ என்னோட ஹனிக்கிட்டே வந்து பிரச்சனை பண்ணியிருப்ப அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்கிறாரு. ஒன்று எல்லாரும் ஹனியா யார் வந்து பிரச்சனை பண்ண, நான் யார்கிட்டே பிரச்சனை பண்ணல, எங்களை விட்டுருங்க தயவு செஞ்சு அப்படின்னு. நீ அவர் சொல்கிறாரு, நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, நீ காலைல எதுவுமே பண்ணல, யார்கிட்டையும் பிரச்சனை பண்ணல அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. அப்போ தான் அவங்க 3 பேருக்கும் ஞாபகம் வருது, காலைல வந்து உங்ககிட்ட பிரச்சனை பண்ணியிருப்பாங்கள்ல, அந்த வந்து ஞாபகம் வருது. அது ஒன்று அவங்க வந்து சொல்கிறாங்க, சாரி நாங்கள் இனிமேல் பண்ண மாட்டோம், நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம், நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் தான், சாரி எங்களை விட்டுருங்க அப்படின்ட்டு வந்து 3 பேரும் கதறாங்களா. அவர் சொல்கிறாரு, விட்டுறேன், ஆனால் உயிரோட கிடையாது, உங்கள் உயிரை எடுத்துகிட்டு தான் விடுவேன் அப்படின்னு. பயமாயிடுது அவங்க 3 பேருக்கும். ரொம்ப நாள் கழித்து கொலை பண்ணுறேன்னா அதான் கொஞ்சம் டச் விட்டு போயிடுச்சு. எதுலேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரில, சரி எதுலேருந்தோ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரையும் செம்மையாக வந்து கொடுமைப்படுத்துகிறாரு. செம்மையாக வந்து இப்படி குத்துறதும் கிழிக்கிறதும் அவங்க கையை அந்த மாதிரி ரொம்ப சைக்கோட்டிக்காக அப்படி பண்ணுறாரு. அந்த மாதிரி கொலை பண்ணுறாரு அவங்கள. அந்த 3 பேரும் சாவர வரைக்கும் சும்மா விடல, கண்ணை குத்தி அப்படி ரொம்ப மோசமாக டார்ச்சர் பண்ணுறாரு. இப்போ தான் அந்த பர்சனோட ஃபேஸை காட்டுறாங்க. ஆமாங்க, அது வேறு யாரும் இல்லை, ஸ்டார்டிங் நம்ம இந்த எஃப்எஃப் ஆரம்பிக்கும் போதே தெரிஞ்சிருக்கும் அந்த சைக்கோ யாருன்ட்டு. நம்ம டே தான். உங்களை இந்த மாதிரி யாராவது டிஸ்டர்ப் பண்ணால் அந்த மாதிரி அவருக்கு வந்து பிடிக்கல, ஏன்னா அவங்களெல்லாம் பார்த்தா கொலை பண்ணிடணும்னு அவருக்கு வந்து தோணும். ஸோ அதனால தான் அவர் இந்த மாதிரி பண்ணுறாரு. அதனால தான் அவர் வந்து ஈவினிங் உங்களை கூட்டிகிட்டு போனால் உங்களை வீட்டில் விட்டு அவர் தனியாக போகணும். ஆக்சுவலி வந்து அவர் கொலை பண்ணுற அந்த இடமே வேறு, ஒரு மாதிரி காட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஏன்னா இப்போது அவர் வீடு வந்து இந்த மாதிரி மெயின் ரோட்டில் இருக்கிற மாதிரி, அவர் கொலை பண்ணால் சத்தம் கித்தம்லாம் கேட்கும்ல, அதனால் வந்து அவர் வந்து காட்டுக்குள்ளே வந்து ஒரு மர வீடு மாதிரி இருக்கும், அங்கே தான் அந்த மாதிரி வேலைலாம் பார்ப்பார். ஸோ இவர் உங்களை இப்படி விட்டுட்டு போனால் உங்களுக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்கும்ல, எங்கே போகிறான் அப்படின்னு வந்து தோணும்ல. ஸோ அதனால தான் உங்களை வந்து கொஞ்சம் கூட கண்டிருக்க மாட்டார். உங்களை கதையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா போய் பேசலான்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அவருக்கு உங்கள் மேலே செம்ம கோவம், ஏன்னா காரணம் நீங்கள் காலையில் அப்படி சொன்னதுனால. ஸோ அதெல்லாம் விட்டுடலாம், இப்போ நம்ம இந்த ஸ்டோரியில் போயிடலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால அந்த 3 பேரும் இறந்துடுறாங்க. இந்த தடவை டே வந்து என்ன பண்ணுறாரு, அந்த 3 பேரை வந்து அப்படியெல்லாம் இல்லை, சும்மா துண்டு துண்டாக வெட்டி போடுறாரு. கால் தனியாக, கை தனியாக, தலை தனியாக அப்படின்னு சொல்லிட்டு துண்டு துண்டாக வெட்டி ஒரு பேக்கில் போட்டு அந்த பேக்கை தூக்கிட்டு போய் எங்கே ஒரு பஸ் ஸ்டாண்ட், அதாவது அந்த காட்டிலே வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும், அங்கே வச்சுட்டு போகிறாரு. ஏன்னா வந்து அங்கே வந்து சிசிடிவி கேமராலாம் இருக்காது அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற பஸ் ஸ்டாண்ட்லலாம். அங்கே வந்து வச்சுட்டு அவர் வந்து போயிடுறாரு. அவர் வந்து வீட்டில் தனியாக தான் இருக்கார் இப்போ, ஏன்னா நீங்கள் வந்து ஹேனா வீட்டில் இருக்கீங்களே. ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது. இந்தமாரி வந்து ஒருத்தர் வந்து அந்த காட்டில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டில் வந்து நிற்கிறாரு. ஸோ அவர் வந்து அந்த பேக்கை வந்து பார்க்குறாரு. அவர் என்ன நினச்சிருப்பார், அந்த பேக்குள்ளே வந்து நிறைய துணி காசுலாம் இருக்கும்னு நினச்சி அந்த பேக்கில் என்ன இருக்குன்னே தெரியாமல் வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்பார். பார்த்தா அதில் வந்து ஒரு கை இருக்குமோ, அவள்தான் அவருக்கு வந்து படபடப்பாகிடும். ஸோ கொஞ்ச நேரம் கழித்து அந்த இடம் பூரா வந்து போலீஸும் அப்புறம் மீடியாஸ், ஆம்புலன்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கும், நிறைய பேர் வந்திருப்பாங்க. கொஞ்சம் கூட்டமாகவே கொஞ்சம் சீரியஸாகவே இருக்கும் அந்த இடத்துல. ஜின் கூட அங்கே தான் இருப்பார். ஸோ அங்கே வந்து எல்லா போலீஸ்காரங்களும் வந்து பேசிப்பாங்க, இப்போ தாண்டா நிம்மதியாக இருந்தோம், கொலையை எதுவும் நடக்கலைன்ட்டு, அதுக்குள்ளே பாரு அதுக்குள்ளே கொலை வந்துட்டுக்குது, நிம்மதியாகவே இருக்க விட மாட்டானுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு
அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஜின் இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருப்பார். ஜின்னுக்கு மேலே ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கிற ஒரு போலீஸ் வந்து இந்த மாதிரி பேசியிருப்பார், இந்த தடவையாச்சும் கண்டுபிடிச்சிரு அந்த ஆளை, யார் கொலை பண்ணுறாங்கன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலே வந்து நம்மளால் கேஸ் மூடி கூட வைக்க முடியாது, இதுக்கப்புறமா எத்தனை கொலை நடக்கும்னு கூட தெரியாது, இது வரைக்கும் பாய்ஸை தான் கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஆஃபீஸ்க்கு போகிற பாய்ஸ் அப்படி இல்லைன்னா வந்து காலேஜுக்கு போகிறவங்களெல்லாம் வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருக்க சொல்லுங்கள், எல்லோரையும் அலர்ட்டாக இருக்க சொன்னால் கொஞ்சம் சேஃபாக கூட இருக்கும். ஜின் நான் உங்களை தான் நம்பிட்டு இருக்கேன், சீக்கிரமாக கண்டுபிடிச்சிருங்க அப்படின்னு வந்து அந்த சார் அப்படி சொன்னோடனே ஓகே சார் நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்கிறாரு. ஸோ இதோடு நான் இந்த எபிசோடை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். பாய்.